கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது. இந்த சிலுவை தியான செய்திகளுக்குள்ளாக பாஸ்டர் டேனியல் ராஜ் ஆகிய நானும், பாஸ்டர் ஷீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, எங்களுடைய அருமையான சன் அலன் பிரைட் அண்ட் ஃப்ராங்க்லின் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனாலே குடும்பத்தின் சார்பில் தான் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிய அந்த நேரங்களை பார்க்கின்ற பொழுது அவர் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்கிறார்கள். புரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்க காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையை தொங்கினாராம். அது மட்டுமல்ல, மற்றும் 6ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காக அவர் பார்த்தீங்கன்னாக்க 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். தொழுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த சிலுவையை தொங்குகின்ற பொழுது நார்மலாக ஒரு மனிதன் ஒரு வேதனையில் நார்மலாக சிலுவையில் யாரும் தொங்குனா பேசுகிறது அது முடியாது. ஏன்னா அந்த கைகள் ஆணியில் அப்படியே கீழே இழுக்கும், கால் இழுக்கும், ரத்தம் போய்கொண்டிருக்கும், அதில் பேச முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கிய போது கூட அவர் ஒரு 7 வார்த்தைகளை அவர் பேசினார். புரியுங்களா? சிலுவையிலே அவர் பேசினார். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க அந்த வார்த்தைகள் நம்ம துன்ப நேரங்களிலே, பாடுகளின் நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே பேசிய அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு என மற்றவர்கள் அது காரணமாக இருந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 21 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 21 பார்க்கின்ற பொழுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 21 1 பீட்டர் சாப்டர் 2 வெர்ஸ் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ரோல் மாடல், முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சிலுவையிலே காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமாக பாருங்க, அவருடைய பாடுகள், தியாகங்கள், அவருடைய வேதனை, அதான் சிலுவையிலே பாடுபட்டார், அவர் தியாகமாக தன்னை பலியிட்டார், வேதனை அடைந்தார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 2 அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, அவருடைய முதுகுகள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம் உழக்கூடியது போல அவர்கள் என்னை உழுதார்கள் என்று சொல்றாரு. எலும்புகளையெல்லாம் என்னலாம் என்று சொல்லுகிறார். சதையெல்லாம் பிக்கப்பட்டது. அவர் அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஒரு நிர்வாணியாக தொங்குகின்ற பொழுது அவர் விரும்பத்தக்க ரூபம் இயேசுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. புரியுங்களா? பார்க்கும்படியா சகிக்க முடியல. அவ்வளவு ஏன்னா அலங்கோலமாக அந்தகாரம் அடைந்து சரீரத்தில் அவர் தொங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 52ஆம் அதிகாரம் வசனம் 14 ஐசாயா சாப்டர் 52 வெர்ஸ் 14 மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தாங்க. பாருங்க, இந்த பூமியில் 33 வருடம் இருந்தார், 3 வருடம் ஊழியம் செய்தார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பன்னராக, அப்படிப்பட்ட தேவன் பார்ப்பதுக்கு அழகாக அப்படிப்பட்டவராக இருந்தவர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவரை அந்தகாரம், அவர் முகம் எல்லாமே அந்தகாரம் அடைந்தவர்
அவரை பார்த்த ஜனங்கள் பிரமிப்படைந்தார்களாம். காரணம், இந்த மனிதனுக்காக இயேசு கர்வாய் சிலுவையிலே அந்த கோலத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, அநேகர், நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக, நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, இன்னும் 55 வருடங்களுக்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது, எங்களுக்கென்று ஒரு மூத்த பாட்டி இருந்தாங்க. எங்களுடைய தாத்தா எல்லாருக்கும் அவங்க அம்மா, அவங்க நிறைய ஒரு பெரிய, அதான் வந்து நான் தெரிந்த அளவுக்கு அது பூட்டி போறீங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தாத்தா, அவங்க பிள்ளைகளாக இருந்தாங்க தாத்தாண்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திரா காந்தியை போல அந்த கிராமத்தை, அது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு பிரசிடெண்டை போல கிராமத்தை ஆட்சி செய்யும். அதுதான் நிலங்கள், ஏன்னா நிறைய நிலங்கள் இருந்தது, விவசாயம் தான் பார்க்கும், ஆடு மண் மாடு காடு எல்லாவற்றையும் பார்த்து அது நல்ல ஒரு மெயின்டைன் திறமையுள்ள ஒரு பாட்டி. ஆனால் அவங்க மறிக்க போகிறாங்க. மறிக்க போகின்ற பொழுது அந்த வயதான நாளில் என்ன பண்ணாங்கனாக்கா, ஆனால் அவங்க எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. 55 வருடங்களுக்கு முன்பாக நானும் போய் அவங்க அப்படியே கட்டிலில் படுத்த வாக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை மறிக்கின்ற பொழுது அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் அவங்களை வாங்குங்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு பாருங்க, அவர் 12 கோத்திரம், ஒவ்வொரு 12 கோத்திரத்தின் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரூபன் கோத்திரம், தகப்பன் மஞ்சத்து மேல் ஏறினவரே நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திரமாக அவனுக்கு போகலை. இப்படியாக அந்த மறிக்கின்ற நேரத்திலே அவர்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க மோசையும் டிட்டோர்னமி, அதாவது உபாகமம் 32வது அதிகாரம் 33வது அதிகாரத்தில் பார்த்தா அவருடைய கடைசி வார்த்தை, மோசையினுடைய கடைசி வார்த்தைகளை அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். அதே போல பார்க்கின்ற பொழுது தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள் 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் பார்த்தா தாவீது தன்னுடைய நாட்கள் முடிகின்ற பொழுது கடைசி வார்த்தையாக சொல்கிறாரு, சாலமோனுக்கு சொல்கிறாரு, உன்னை ஆண்டவரை நீ நன்றாக பிடித்துக்கொள், நீ அவரை விட்டா என்றால் அவர் என்றென்றைக்கு உன்னை கைவிடுவார். இப்படியாக அநேக வார்த்தைகள் கடைசி அவர்களுடைய வாழ்வினுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் வார்த்தைகளை சொல்லுவார்கள் சந்ததிகளுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவர் என்ன செய்கிறார்னாக்க, கைகளில் கடாவப்பட்ட ஆணிகள், கால்களில் கடாவப்பட்ட ஆணிகள் என முழு சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் கூட அவர் மூச்சு கூட விட முடியாது. அந்த வேளையில் கூட அவர் மனுக்குலத்திற்கு சில ஆலோசனைகள், சில காரியங்கள், சில முன்மாதிரிகளை அவனை விட்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம பார்க்கின்ற பொழுது லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு பாருங்க, சிலுவையில் அவர்கள் ரோமர்கள், அங்கே யூதர்கள் எல்லாரும் அடித்து அவர் என்ன செய்தாங்க, சிலுவையிலே தொங்க விட்டாங்க. தொங்க விட்டுகின்ற பொழுது கூட இயேசு என்ன சொல்கிறாரு, இங்கே ஃபர்ஸ்ட்ல பிதாவே என்று சொல்றார் பாருங்க. அவர் இந்த சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளும் சொல்லுவாங்க. இதில் ஆரம்பத்திலையும் பிதாவே சொல்றாரு, முடிவிலையும் பிதாவே என்று தான் சொல்லி முடிக்கிறார். அது ஒரு ஜெபமாக இருக்கிறது. என்ன சொல்கிறாரு, பிதாவே என்று சொல்லி இவர்களை மன்னியும், இவர் தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்களே. இதில் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அவரும் நானும் பிதாவும் ஒன்று. எல்லா சூழலும் நாங்களும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நான் தனிப்பட்ட ஆள் கிடையாது என்று சொல்கிறார். பாவம் அவருடைய மேல் இறங்கி வந்த பொழுதுதான் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி அந்த ஒரு செகண்டத்தில் மீண்டும் உருக்கமான இரக்கங்களினால் தேவன் இயேசுவை சேர்த்து கொண்டார் பிதாவானவர். ஹல்லேலூயா. அப்போ நானும் பிதாவும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா என்று அவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, சில நல்ல மனிதர்கள் நீங்கள் எவ்வளோ அவங்கள கோவப்படுத்தினாலும், அவங்கள ஏசுனா கூட அவங்க மற்றவர்களை இருதயம் காயப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க சாந்தமாக நடந்து கொள்வார்கள். அதாவது சொல்லுவாங்க, வேப்ப மரத்தை வெட்டினா வேப்பம் பால் தான் வரும், புரியுங்களா. சந்தன மரத்தை வெட்டினோன்னா சந்தனம், அந்த நமக்கு அந்த சந்தன மனம் தான் வரும், புரியுங்களா. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவரை துன்பப்படுத்தினாங்க, மறிப்பதற்கு சிலுவையில் தொங்க விட்டாங்க போல் கூட அவர் பிதாவே இவர்களை மன்னியும்,
இவர்கள் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறார்களே, என்னதென்று அறியா இருக்கா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கும் இயேசுக்கு இடையில் உள்ள அந்த உறவை பேணி காத்தவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த உறவுல சொல்றாரு, மரியாளும் யோசேப்பு இயேசுவை தேடி வந்த பொழுது கூட லூக்கா 2வது அதிகாரம் 49 என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? தாயின் இடத்தில் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதை அறியீர்களா என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். புரியுங்களா? பிதாவை தான் அவர் முன் வைக்கக்கூடியவராக இருக்கிறார், முதன்மையாக வைக்கக்கூடியவராக இருக்கிறார். லாசருடைய கல்லறை என்று கூட இயேசு கிறிஸ்து வந்த பொழுது லாசரு மரித்து என்ன பண்றாரு, அந்த கல்லறை அண்டே வந்த பொழுது கூட இயேசு என்ன சொன்னார்னா, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுப்பதற்காக செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, பிதாவுக்கு தனக்கு இருக்கிற அந்த உறவு எப்பொழுதும் அவர் காத்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று லாசருவை உயிரோடு கூட இயேசு கிறிஸ்து எழுப்பி கொடுத்தார் என்று யோவான் 11வது அதிகாரம் வசனம் 41 நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் நமக்கு கூட யோவான் 1வது அதிகாரம் வசனம் 21 யோவான் 1 வசனம் 12 கூட என்ன சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசிகளாய் விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல நீங்க விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் எல்லாம் பிள்ளைகளாய் மாறுகிறோம். இயேசு எப்படி பிதாவுக்கு பிள்ளையா இருந்தாரோ, பிள்ளைகள் என்றால் சுதந்திர வழியாகிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் கிறிஸ்துவோடு கூட சுதந்திர வழியாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராய் அங்கே இருக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்த பொழுது என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு பிரதான ஆசாரியன் ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த தலத்திற்குள்ள சென்று பரிந்து பேசுவான். இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறாரு, பிதாவினிடத்தில் அவர் அறியாமல் இந்த இயேசுவை அடித்து துன்புறுத்தி சிலுவையை தூக்கினாங்களே, அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, பிதாவினிடத்தில் ஒரு மீடியேட்டராக அவர் என்ன செய்கிறார்னாக்கா பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, நான் எனக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் தெரியும் வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட மகனுக்கு ஒரு வேலை வேணும். அப்போ எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரிவதனால என்கிட்ட வர்றீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா என் பையனுக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வரீங்கன்னா, அப்போ நான் முதல்ல என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் மகனுக்கு நான் ஏன்னா வேலை வாங்கி கொடுக்கணும் என்ற விருப்பம் எனக்கு முதல்ல வரணும், எனக்கு அந்த ஆசை இருக்கணும். அது இல்லைன்னாக்கா நான் உங்களை சரி போங்க பார்ப்போம், நான் சொல்லிடுறேன், அவர் சொல்லிட்டாரு பார்ப்போன்ட்டு தட்டி கழித்துருவாங்க. ஆனால் முதலிலே எனக்கு உங்கள் மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால் தான் நான் போய் உங்கள் மகனுக்காக உதவியை கேட்க முடியும். புரியுங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னினா அவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின்ற பொழுது அவரை சிலுவையில் தொங்கும்படியாக செய்யக்கூடிய அந்த மக்களை அவர் இயேசு மன்னித்து விட்டார். ஏன்னா இயேசுக்கு தெரியும் இது ரிடம்ஷன் பிளான், மீட்பினுடைய திட்டம். இவர்கள் வேண்டுமென்றே அறியவில்லை, நான் இயேசு என்று நான் யார் என்று அறிந்திருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா இவர்கள் நான் யார் என்று தெரியாதனால என்ன செய்றாங்க, அறைந்தாங்க. அதனால இவர்களை ஏன்னா நான் ஏற்கனவே மன்னித்து விட்டேன். புரியுங்களா? இயேசு மன்னித்ததினால்தான் அவர் என்ன செய்றார், பிதாவினிடத்தில் ஏன்னா அந்த மன்னிப்பை வாங்கி அவர்களுக்கு வாரி வழங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களை மன்னித்தா தான் கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உள்ளத்தில் எந்த கசப்பு வைராக்கியம் யாரை குறித்து இருக்கக்கூடாது. இந்த கசப்பு வைராக்கியம் மன்னியாத சுபாவம் இருந்தால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம்ல, நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நமக்கு செவி கொடாதபடி தடையாக இருக்கிறது என்று. அப்போ நம்ம மன்னிக்கலைன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அதனால்தான் இயேசு இங்கே என்ன சொல்கிறாரு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 பார்க்கிறோம். 1 ஜான் சாப்டர் 2 verse 1 பார்க்கின்ற போல அவர் ஒரு மீடியேட்டராக, பரிந்து பேசக்கூடியவராக, மத்தியஸ்தராக, பிரதான ஆசாரியராக இயேசு சிலுவையிலே அவர் என்ன செய்தார், காரியங்களை செய்தார். அதனால்தான் அவர் மன்னிப்பை அவர்களுக்கு மட்டுமல்ல முழு மனுக்குலத்திற்குமே ரெடம்ஷன் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். மன்னிப்பை இயேசு மனுக்குலத்திற்கு வாரி வழங்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க கரங்களை ஏந்தி தேவனிடத்தில் ஜெபிக்கின்றது, ஒரு கரத்தில் பாவ மன்னிப்பு வாங்கி நான் மற்றவர்களை ரிலீஸ் பண்ணுவேன். யாரையும் உள்ளத்தில் இல்லை ஆண்டவரே, நான் மற்றவர்களை மன்னித்து விடுகிறேன் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடையாக இருந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவ ஆட்டுக்குட்டியாகி அவர் பலியாகி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 12 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே உலகத்தினுடைய பாவங்களுக்காக, ஏன்னா அவர் என்ன செய்தார், தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியாகி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவங்களை மன்னித்து பரிசுத்தம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இயேசு என்ன செய்தார்னாக்கா முழு மனுக்குலத்துக்கும் பாவத்தை வாங்கி கொடுத்தாரு, பாவம் மன்னிப்பை. அவர்கள் அடித்தவர்களுக்கு என்ன செய்தாரு, அவர்களை என்ன செய்ய மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அதனால் தான் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 8 அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. 1 கொரிந்தியன் சாப்டர் 2 verse 8 பார்க்குறோம். அவங்க அறியாமையில் யாரை அறிகிறோம், இயேசுவை அறிகிறோம் தெரியாதனால தான் அவங்க மகிமையின் தேவனை சிலுவையில் நினைச்சாங்க அறைந்தார்கள் என்று சொன்னார். ஆனால் யார் என்று தெரிந்திருந்தா அவர்கள் அறைந்திருக்க மாட்டார்களே, மகிமையின் தேவனை அறைந்திருக்க மாட்டார்களே என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார். புரியுங்களா? பேதுரு கூட என்ன சொல்றார், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 17 பேதுரு என்ன சொல்ற, சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றார் பாருங்க, நீங்க இயேசுவை அறியாமையினால தான் சிலுவையில் அறைந்தீங்க. அவர் பாருங்க, ஆனால் பரிசுத்தாக ஊற்றப்பட்ட பொழுது பேதுரு என்ன சொல்ற, எழுந்து இருந்து நீங்கள் நியாயாதிபதியாக இயேசுவை கொலை செய்தீர்கள் என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்கிறார். புரியுங்களா? அப்படிப்பட்ட அந்த பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அறியாமையிலே அவர்களை செய்தீர்கள் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 4 கூட அவரை கிறிஸ்து என்று அறிய முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கி வச்சிருந்தான். இந்த பிரபஞ்சத்தின் மகிமையான ஏன் குருடாக்கணும்னா மீட்பின் திட்டம். புரியுங்களா? மீட்பின் திட்டம் நமக்கு நடைபெறணும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் ஆனவன் ஏன்னா அவங்க மனக்கண்களை குருடாக்கி வச்சிருந்தான். இயேசு என்று தெரிந்தால் அறிந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த மீட்பின் திட்டத்தினாலே இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக வைத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே இயேசு என்ன சொன்னாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் என்று பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி மன்னிப்பை வாங்கி கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை இயேசு நமக்கு சிலுவையில் என்ன முன்மாதிரி கற்றுக் கொடுத்தார் என்றால் அவர் மன்னித்தார். எல்லாரையும் மன்னித்தார். யாரை குறித்தும் கசப்பு கிடையாது. ஒரு மரணம் அவருக்கு நேர்பட்டது. எவ்வளவு சரீரத்தில் பாடுகள், சதைகள்லாம் பிக்கப்பட்டது, நிர்மாண கோலமாய் தொங்கினார். அப்பொழுது கூட அவர் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அவரை பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருந்தார். அந்த வேளையில் கூட அவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காய், ரத்தம் சிந்துவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்காய் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அந்த மன்னிப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. சென்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மத்தியஸ்தம் என்ன? மன்னிப்பு. இந்த மன்னிப்பை இயேசு வழங்கி இல்லை என்றால் மனிதன் என்ன செய்ய முடியாது. இன்றைக்கு மனிதனுக்கு என்ன சால்வேஷன் கிடையாது, மனிதனுக்கு ரட்சிப்பு என்பது கிடையாது, மனிதனுக்கு பாவ மன்னிப்பு என்பது கிடையாது, மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த மன்னிப்பை கொடுப்பதற்காகத்தான்
இயேசு தன் சொந்த இரத்தத்தை, சொந்த சரீரத்தை பலி கொடுத்து மனிதனுக்கு ஒரு மீட்பை, ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த தியானத்தில் நாம் இயேசு கல்வாரி சிலுவையை குறித்து தியானிக்கின்ற பொழுது, அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன பொழுது, அந்த காரியத்தின் மூலமாய் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் உள்ளத்தில் தகப்பனை குறித்தோ, தாயை குறித்தோ, சகோதரனை குறித்தோ, சகோதரியை குறித்தோ, இல்லை உடன் பிறந்தவர்களை குறித்தோ, யாரை குறித்தும் உற்றார் உறவினை குறித்து மனதில் கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபடும். ஏசாயா 59 அதிகாரம் வசனம் 2 நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நமக்கு செவி கொடாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு நமக்கு மன்னித்து பரலோக வாசலை திறந்து கொடுத்ததினாலே நாம் மற்றவர்களை மன்னிப்போம். நாம் மன்னியாதபடி கசப்போடு இருந்தோம்னா நமக்கு என்ன உண்டாகும்? நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமாக இருக்கும். அதனால்தான் ஒரு மனிதன், ஒரு வயதான மனிதன், அவர் நினைச்சாரு, மரண நேரம் பாஸ்டரை கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் பெரிய பிரச்சனை, வயல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அவர் சண்டை வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அவரை ஜெபிக்கும்படியாக பாஸ்டரை கூப்பிட்டு போகும்போது பாஸ்டர் அவருக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெளிவாக காண்பித்தார், இவர் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, ஆனாலும் உள்ளத்தில் ஒரு கசப்பு, பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து ஒரு கசப்பு இருக்கிறது. அதனாலே அந்த கசப்பை எடுத்துவிட சொல்லி அவர் அமைதியாக நல்ல சமாதானத்தோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொன்ன பொழுது, இந்த ஆள் என்ன சொன்னார் பாருங்க, அந்த விசுவாசி தன் மகன் பக்கத்தில் இருந்தான். அவனை கூப்பிட்டு, மகனே, பாஸ்டர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கு எவ்வளோ பகை, சண்டை எவ்வளோ போட்டிருக்கிறோம், ஆனால் இப்பொழுது என்னுடைய கடைசி நேரமாக இருக்கிறது. நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. அதனால நான் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை மன்னித்து விடுகிறேன், ஆனால் நீ அவனை விட்டு விடாத, ஏன்னா நீ பழிக்கு பழி வாங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராம். அப்படி என்றால் அவர் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா உள்ளத்தில் கசப்பு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏன்னா உதட்டில் சொல்கிறாரு, ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குது? கசப்பு இருக்குது. உதடும் பேசணும், உள்ளமும் பேசணும், வாயும் பேசணும், வாழ்க்கையும் பேசணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கனிகளை காமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அன்பு இருந்ததுனால தான், அன்பின் சொருபியாக இயேசு இருந்ததுனால தான் மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை வாரி பிதாவினிடத்தில் வாங்கி நமக்கு வாரி வழங்கி இருக்கிறார். நீங்களும் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை குறித்தும் மனதில் கசப்பு வைராக்கியம் இல்லாதபடி கரங்களை அப்படியே உயர்த்தி கர்த்தரை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் தடையாக இருக்காதபடி நீ கல்வாரி சிலுவையிலே முன்மாதிரியாய் மன்னிப்பை வழங்கினீரே, அதே போல உம்மிடத்தில் நான் மன்னிப்பை வாங்கி நான் யாராருக்கு மன்னிக்கவில்லையோ அவர்கள் எல்லாத்தையும் அந்த மன்னித்து விடுகிறேன் ஆண்டவரே. மன்னித்து கரைதரையற்ற நீதிமானாய் உத்தமனாய் உம் சமூகத்தில் நான் காணப்படணும் அப்பா. கர்த்தாவே, என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் தடையாக இருந்து விடக்கூடாது. என்னுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசத்துக்கு நானே தடையாக இருந்து விடக்கூடாது. நீர் முன்மாதிரியாய் சிலுவையிலே மன்னிப்பை வழங்கி கொடுத்தது போல நானும் மற்றவர்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே நான் காணப்பட எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நடத்தும் உம்முடைய முன்மாதிரியை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பரிசுத்தம், மன்னிப்பு, ஆவிக்குரிய கனிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய முன்மாதிரியை காண்பிக்க பிள்ளையாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்தும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏலிம் ரிவைவல் சர்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆசீர்வதிப்பாராக.